போதைப் பொருள் கடத்தலில் திமுகவின் நிர்வாகிகளை ஈடுபட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களின் வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பது வெட்கக்கேடு என முன்னாள் அமைச்சர் MC சம்பத் கூறியுள்ளார். போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடிய அதிமுக அரசை கண்டித்து கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் சொரத்தூர் ராஜேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அருண்மொழி தேவன், பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். விடிய அதிமுக ஆட்சியில் இளைஞர்கள், மாணவர்கள் என வருங்கால தலைமுறையினரின் வாழ்க்கை சீரழிந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு ஈக்குவலா ஏன் இருக்கிறாங்க? அவங்களால முடியல, ஒரு லெவலுக்கு மேல போக முடியல. அவர்கள் கைகள் கட்டப்படுகின்றன, அவர்கள் கைகள் கரங்கள் அவுத்து விடப்படல. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை, அவல நிலையை காணுகின்ற ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டுள்ளது மிக வெட்கக்கேடான விஷயம் என்பதை நாங்கள் கடுமையான குற்றச்சாட்டாக வைக்க கடமைப்பட்டுள்ளோம். மிகப்பெரிய அவல நிலை, இளைஞர்களை பாதிக்கின்ற நிலைமை. நாகை புதிய பேருந்து நிலையம் ஆவரித்திடலில் மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் திலீபன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாகை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் கண்டன உரையாற்றினார். முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக அவைத்தலைவர் R ஜீவானந்தம், கழக அமைப்பு செயலாளர் S ஆசைமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி முழக்கமிட்டனர். விடியா திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது. மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது. நீலகிரி மாவட்டம் உதகையில் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் விடிய அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR அர்ஜுனன், சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், முன்னாள் குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராமு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பேசிய மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத், நீலகிரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இடையே விடிய அரசின் நிர்வாக திறமையின்மையால் போதை காளான் பழக்கம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். கண்டிக்கிறோம்.